வெல்கம் டு மேத் ஃப்ரெஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்யூப் ரூட். நேற்று வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பார்த்தோம், இன்றைக்கி க்யூப் ரூட் பார்க்க போகிறோம். ரெண்டும் சேம் ப்ரொசீஜர் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். சொல்லப்போனால் க்யூப் ரூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸ்கொயர் ரூட்டில் கூட 2 வேல்யூஸ் வரும், அதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, டேரெக்டாக எக்ஸாக்ட் ஆன்சரே வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா 1 to 10 இருக்க க்யூப் ரூட்டோட வேல்யூஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்யூப் ரூட்னா என்ன அப்படின்னா, இப்போ 2^3 இதை வந்து க்யூப் ரூட்னு சொல்லுவோமா. இப்போ 2^3 இருக்குது, இது என்ன பண்ணலாம், ஒரே 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் 2 க்யூப்னு சொல்லுவோம். இப்போ 2 2s are 4, 4 2s are 8. அப்போது 8 அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் க்யூப் ரூட்டான்னு கேட்டால் ஆமாம், ஏன்னா 2வை 3 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு க்யூப் ரூட் கிடைக்குது. அப்போ அது பர்ஃபெக்ட் க்யூப் ரூட்டான்னு கேட்டால் ஆமாம், அது பர்ஃபெக்ட் க்யூப் ரூட்டு. இப்போது இதே மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கலாம். 1 க்யூப், 2 க்யூப், 3 க்யூப், 4 க்யூப், 5 க்யூப், 6 க்யூப், 7 க்யூப், 8 க்யூப், 9 க்யூப், 10 க்யூப். எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் வேல்யூஸ் வந்து தெரியாதே அப்படிங்கிறவங்க மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா சிங்கிள் டிஜிட்டில் மல்டிப்ளை பண்ணுறக்கும் டபுள் டிஜிட்டாக 3 டைம் மல்டிப்ளை பண்ணுறக்கும் வித்தியாசம் இருக்குது. சிங்கிள் டிஜிட்டில் மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க க்யூப் ரூட்டோட வேல்யூஸை எழுதியாச்சு. இப்போது நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், இது வந்து பர்ஃபெக்ட் க்யூப் ரூட்டா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் அதே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த லாஸ்ட் ஒன்ஸ் ப்ளேஸ் இருக்குது இல்லையா, என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இந்த 2 வந்து வேறு எங்கே வருது, இதில் 2 வந்து 8 க்யூபுக்கு வந்து 512, அதாவது ஒன்ஸ் ப்ளேஸில் 512ன்னு சொல்லிட்டு இங்கே வருது. அப்போது ஒன்ஸ் ப்ளேஸ் வந்து 8ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து என்ன பண்ணோம், 10s ப்ளேஸ் அடித்தோம். இங்கே வந்து அதில் 10s ப்ளேஸ் அடித்தோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், 10s ப்ளேஸும் வேண்டாம், 100 ப்ளேஸும் நமக்கு வேண்டாம். இந்த லாஸ்ட்டில் 21 இருக்கு இல்லையா, இந்த 21 இங்கே வருதுன்னு பாருங்கள். 21 வந்து 8லேருந்து 27க்கு பிட்வீனில் தான் வரும். அப்போ கண்டிப்பாக இந்த 2 எடுத்துக்கலாம். அப்போ 28 × 28 × 28 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 21952 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 2 8 7 5 இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இதோட பர்ஃபெக்ட் க்யூப் ரூட் கண்டுபிடிக்கலாம். இதுவும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. இந்த 1 to 10 5 எங்கே கம்ப்ளீட் ஆகுது, ஒன்ஸ் ப்ளேஸில் 5க்கு கம்ப்ளீட் ஆகுதா, அப்போது அது வந்து 5. நெக்ஸ்ட்டு 10s ப்ளேஸ் வேணாம், 100 ப்ளேஸ் வேணாம், 42 இருக்குது. இந்த 42 அப்படிங்கிறது எங்கே வரும், 27லேருந்து 64க்கு பிட்வீனில் வரும். அப்போ கம்மியான வேல்யூஸ் என்ன, 3, அது 3. அப்போ 35வை 3 டைம் க்யூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 42875 வரும். செக் பண்ணிக்க. இந்த க்யூப் ரூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே ஸ்கொயர் ரூட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்ன, அங்கே வந்து 10s ப்ளேஸ் அடிப்போம், இங்கே வந்து 10s ப்ளேஸ் 100 ப்ளேஸ் ரெண்டும் சேர்த்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை எடுத்துக்கிறோம். அதே தான் அங்கேயும். ஆனால் அங்கே கூட நமக்கு என்ன வரும், இப்போ 2னா 2 வந்து 2 இடத்துல வந்திருக்கும். அப்போ நம்ம அந்த 2 வேல்யூஸை வந்து அப்ராக்சிமேட் 2ல் ஏதோ ஒன்றா இருக்கலாம், எது திஸ் ஆர் தட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து எக்ஸாக்டாக 35னா 35 ஆன்சர், 28னா 28 ஆன்சர் வந்துடும். இது ஸ்கொயரை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு சம் கொடுக்குறேன். 110,592. ஓகே, 2 அப்படிங்கிறது எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு, அதே 8 சீரீஸில் கம்ப்ளீட் ஆகிருக்கு.
அப்போது இங்கே 2ங்கிறது 8. அடுத்து டென்ஸ் பிளேஸும் 100 பிளேஸும் நமக்கு வேணாம். இங்கே என்ன இருக்குது? 1 1 10 இருக்குது. அப்போ 1 1 10ன்னா கண்டிப்பாக 64க்கும் 125க்கும் பிட்வீனில் தான் வரும். அப்போ அதை 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 48 க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைக்கும்? 110592 கிடைக்கும். ஆனால் மல்டிபிள் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஆன்சர் போட சொல்லியிருந்தேன். அந்த ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சம் வேணால் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கிடைச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 7 4 5 5 2 இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா பர்ஃபெக்ட் க்யூபா இல்லையான்னு சொல்லுங்கள். இது என்ன க்யூப் வேல்யூஸ்ன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வரும். இப்போ வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இப்போ எந்த 6th ஸ்டாண்டர்ட்னா 6th எந்த புக்கில் வந்து என்ன சம்ஸ் வேணுமோ அப்படி என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். தேவைப்படுறவங்க என்ன சம்ஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் டெக்ஸ்ட் புக்ஸை பார்க்கலாம்.